ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி தேதி 28/1/2025. நான் உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்தை பற்றி பேச போகிறேன். ராசியை சுற்றி நல்ல யோக நிலை இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சத்கிரக யோகம், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல 6 கிரகங்கள் ஒன்றாகிறாங்க. இது ஒரு அகர்வ நிலவு. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக 30 வருஷம் இருக்கும். குறைஞ்சது 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்வு நடக்கும். ஏன்னா ராகு சனி பகவான் செய்கிறது பெரிய ரேர். ஏன்னா ராகு பகவான் வந்து ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 18 வருடம் ஆகும். சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 30 வருடம் ஆகும். ஸோ இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 வருடம் எடுத்துக்கலாம். சரியா? குறைஞ்சது 48 வருடத்துக்கு ஒரு தடவை நிகழ்கிற நிகழ்வாக பார்த்துக்கலாம். அப்பேற்பட்ட நிகழ்வு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நிகழ்குது. 30/3/2025 டு 21/4/2025 வரைக்கும் சத்கிரக கூட்டணி. இது நல்ல ஒரு அருமையான அமைப்பு, யோக அமைப்பு. இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சனி பகவான், சுக்கிரன், புதன், ராகு, இந்த 4 கிரகங்களும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ராசிநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதி புதன், சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதன் வந்து நீசபங்க யோகத்தில் இருக்கிறாரு. இந்த அமைப்பெல்லாம் அடுத்து வருகின்ற காலத்தில் ரிஷபராசிக்கு வருது. அதாவது உங்கள் ராசி வந்து ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போகுது. அதுதான் முக்கியம். ஜோதிடர் அப்படிங்கிறவர் யாருன்னா நிகழ்காலத்தை சொல்லணும், அட் பர்சன்ட் சொல்லணும். இன்றைக்கி தேதி என்ன சார்? 28/1/2025. இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி கிரக நிலையில் எப்படி இருக்குது? அடுத்து வருகின்ற காலங்கள் குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்குனாச்சும் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும், ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். ப்ரிடிக்ஷனுங்கிறது பலன்கள், ப்ரொஜெக்ஷனுங்கிறது வந்து ஒரு திசையை கட்டுறது. அதாவது ரிஷபராசி போகிற திசை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறது கோச்சார ரீதியாக. அதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி அமைப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சில பலன்கள் முன்ன பின்ன இருக்கும். நான் அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் சொல்கிற இந்த 6 கிரகங்கள் ராகு பகவான், புதன், சனி, சூரியன், சுக்கிரன், சந்திரன், இவங்க 4 பேருமே உங்கள் ராசிக்கு வந்து 30/3/2025, அதாவது பங்குனி அமாவாசை அன்றைக்கே ஒன்றா இருக்கிறாங்க. இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் 6 கிரகங்களில் ஒரு 3 கிரகங்கள் நல்லா இருந்தால் கூட பாதி பலன்கள் கிடைக்கும். சரியா நேரில் இப்படி தான் பலன்கள் போகும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகுவோட சேர்றாரு, உச்சம் அடைகிறாரு. சரியா? நல்ல விசேஷம்தான். உச்சம் அடைஞ்சு ராகுவோட சேர்றாரு. சிறப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்கும். இனிமேல் வந்து உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பகவான் பயிற்சி மார்ச் 29 ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல அமைப்பு தான். ஸோ இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து உங்கள் ராசிக்கு வந்து வரப்போகின்றன. குரு பகவான் உங்கள் ராசிக்கு வக்கரமகளில் இருக்கிறாரு, வக்கரம் அடைகிறாரு, வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இருக்கிறாரு. அடுத்து வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வக்கரத்துலேருந்து வெளியே வந்து மிருகசீரிசத்துக்கு போக ஆரம்பிச்சிருவார். நல்ல விதமாக தான் இருக்குது. ராசியிலிருந்து குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவார். சிறப்பு தான். குரு எப்போ வக்கர நிலை அடைகிறாரோ, வக்கர நிலையிலேருந்து வெளியே வராரோ அப்போயே உங்களுக்கு செலவுகள் மிச்சமாயிரும். ஏன்னா குரு வக்கரம் அடைஞ்சு 12ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் 8, 12 குடைவன் வந்து 12ஆம் இடத்தை நோக்கி, ஆமாம் 8, 11 குடைவன் வந்து 12ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் இருந்திருக்கும், அலைச்சல் இருந்திருக்கும், இடமாற்றங்கள், அவமானங்கள், சில அசிங்க வழக்கங்கள், பொருளாதார சீர்கேடு, பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள், கொடுத்த எடுத்த பணத்தை வாங்க முடியாத நிலைமை, இப்படி சில அசுப பலன்கள் நடந்திருக்கும். ஆகாத காரியங்கள் நிறைய நடந்திருக்கும் குரு வக்கரத்தால். இனிமேல் அதெல்லாம் சரியாயிரும். சரியா? குரு வக்கரகதிலேருந்து வெளியாகி 2ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து 2025 வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அது எப்படி சொல்லுவாங்க, யானை வரும் முன்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்து கிரக நிலைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. குறிப்பாக சனி பகவான் நல்ல நிலைமையில் ஆகிறாரு, ராகு நல்ல நிலைமையில் ஆகிறாரு. ஸோ மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து பன்மடங்காக வரப்போகுது. வருங்கால வசந்தமாக இருக்குங்க. இதை அறுதிட்டு உறுதியாக சொல்லலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ரிஷபராசிக்கு ஃப்ளோ வந்து நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. ஓகே, பலன்கள் நல்லா தான் இருக்குது. நாளைக்கு வந்து தை அமாவாசை 29/1/2025, தை மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை. இந்த வீடியோ உங்கள் நைட்டில் கிடச்சிரும். தை அமாவாசை அன்றைக்கி என்ன செய்யணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தாய் தகப்பன் இழந்தவங்க கோயிலுக்கு போங்க, தவசம் கொடுங்க, திதி கொடுங்க. தகப்பனை இழந்தவங்களும் கொடுக்கலாம். தாய் இருந்து தகப்பனை இழந்தவங்களும் அமாவாசை கொண்டாடலாம். அமாவாசை அன்றைக்கி அந்த சிரார்த்தத்தை செய்யலாம். பொதுவாக இருக்கிறவர்கள் தாய் தகப்பனோடு இருக்கிறவங்களும் செய்யலாம். ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள். சிவனும் சக்தியும் சந்திச்சுக்கிறது, சூரியனும் சந்திரனும் சந்திச்சுக்கிறது. இந்த தடவை இந்த தை அமாவாசை வந்து முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது.
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. சூரியனும் சந்திரனும் குரு பார்வைக்கு வராங்க. உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் புதனும் இருக்கிறாரு. ஸோ சூரியன், புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்களுமே வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருது. அருமையான அமைப்பு தான். ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்திலும் பிறந்திருக்கலாம். ரோகிணி, கார்த்திகை, இல்லைன்னா மிருகசீரிஷத்தில் பிறந்திருக்கலாம். எந்த லக்கணத்திலாம் பிறந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு தசாபுத்தி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடந்துட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறை வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த இறை வழிபாடை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நேரம் பார்த்து தெய்வத்தை வணங்கினோம்னா அன்றைக்கி வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், இறைவனோட சித்தி கிடைக்கும். பொதுவாக அமாவாசை அன்றைக்கி பிதற்களை நம்ம வீட்டுக்கு வருவாங்க. பிதற்கள் வந்து நம்மளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா பிதற்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள், நம்ம குடும்பத்தில் இருந்த தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, சரியா, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அம்மா அப்பா இழந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் தாய் தாப்பனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அமாவாசை வழிபாடு ரொம்ப முக்கியம். அமாவாசை வழிபாடு வந்து சிவசக்தி யோகம்பாங்க. சூரியனும் சந்திரனும் சேருது. சூரியன் சிவன், சக்தி வந்து சந்திரன். ஸோ இந்த சிவசக்தி யோகம் வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் நடக்குது. புதன் கூட நடக்கிறது. நல்ல அமைப்பு, சரியா, அருமையான அமைப்பு. தயவுசெய்து நாளைக்கு கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போங்க, அனைவரும் போங்க, சரியா, எல்லோரும் போகலாம். இவங்க தான் போகணுன்னு கணக்கு கிடையாது, எல்லோரும் போகலாம். போய் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வாங்க. குறைஞ்சது இறைவனை கும்பிட்டுட்டு 2 விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சிவனுக்கு ஒரு விளக்கு, சக்திக்கு ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் பலன்கள் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி சில முக்கிய அமைப்புகளை சொல்கிறேன். ஏன்னா சில முக்கிய அமைப்புகளை நம்ம செய்கிற அந்த கைங்கரியம் தான் வந்து நம்மளை காப்பாற்றுது. பலன்களுங்கிறது வேறு. யார் வேணாலும் பலன்கள் சொல்லலாம். இன்றைக்கி யூடியூப்பில் திறந்தோம்னா 1000 பேர் பலன் சொல்கிறாங்க. யூடியூப்பில் எல்லோரும் சொல்கிறாங்க. செருப்பு போடாமல் கோயிலுக்கு போனால் என்ன பலன்னு ஒருத்தர் சொல்கிறான். அதுக்கு லட்சம் வியூஸ் போயிருக்கு. அதில் ஒரு விஷயம் இல்லை, இது விஷயமே கிடையாது. இருந்தாலும் அந்த அந்த பரபரப்பாக இருக்குது. இன்றைக்கி ஜோதிடத்தில் யூடியூப்பில் வந்து பரபரப்பாக பேசுகிறவங்க, ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்கிறவங்களுக்கு ஒரு மோகம் இருக்குது, திசையை திருப்புற மாதிரி. பட் வந்து நமக்கு அது தேவையில்லை. நான் என்றைக்குமே ட்ரெடிஷனில் தான் சொல்லுவேன். பாரம்பரிய ஜோதிடத்துப்படி, புள்ளி விவரத்தின்படி எதிர்காலத்தை பற்றி தான் சொல்லுவேன். நிகழ்காலத்தில்னுட்டு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவேன். ராசி பலனை சொல்லுவேன். ராசிக்கு வேண்டிய முக்கியமான சில நாட்களை சொல்லுவேன். வழிபாட்டு முறைகளை சொல்லுவேன். யதார்த்தத்தை சொல்லுவேன். இதை நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். பஞ்சாங்கத்தை பார்த்துக்கலாம், கேலண்டரில் பார்த்துக்கலாம், எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், யாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கலாம். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. ஈடுகட்டி சொல்லலை. உங்களை பரபரப்பாக ஆக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னேன்னா எனக்கு ஜாதகங்கள் வராது. ஒரு ஜோதிடனுக்கு அழகு வந்து யூடியூப்பில் பலன் சொல்கிறது வந்து பெரிய அழகு கிடையாது. யூடியூப்பில் யார் வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு நீங்களே வந்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் இருந்தால் போதும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே வந்து நாளைக்கு பலனை சொல்லலாம். எதை வேணாலும் சொல்லலாம். சூரியன், சந்திரன், இவர் 9 கிரகங்களை பற்றி ஏதோ பேசிட்டு போகலாம். அது வந்து நம்மளோட நோக்கம் அல்ல. நம்ம நோக்கம் என்னென்னா நிஜத்தை சொல்லணும், கிரக நிலைகளை சொல்லணும், கோச்சார பலன்களை சொல்லணும். அந்த கோச்சார பலன்கள் ரிஷபராசியில் எந்த லக்கணத்தில் சேர்ந்துருக்கிறீங்க, என்ன தசாபுத்தி நடக்க, அதை சொல்லணும். அதை எல்லா வீடியோவில் சொல்ல முடியாது. நான் குறிப்பிட்ட சில வீடியோக்களை சொல்லுவேன். நம்ம போதி ஜோட்டத்தில் வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் டச் பண்ணி தான் பேசுவேன், சரியா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, யூடியூப்பில் பலன்கள் சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். வாக்கு ஜாலம் இருந்தால் போதும், வாக்கு திறமை இருந்தால் போதும், அவங்களால யாரையும் மகுடியாக வசிக்க முடியும். எப்படி மகுடிக்கு பாம்பு மயங்கிற மாதிரி மக்கள் வந்து மயங்கி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதில் எதுவும் பிரயோஜனம் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எப்பொருள் யார் வாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. அதாவது ஜோதிடம் சொல்கிறவங்க வந்து அந்த புள்ளி விவரத்தோடு சொல்லுங்கள், எதிர்காலத்தை கழித்து சொல்லுங்கள். நான் இப்போ எதிர்காலத்தை பற்றி சொன்னேன். 30/3/2025 சத்கிரகம் வருது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 6 கிரகங்கள் வந்து உண்டு கூடுது. இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன். இதுதான் வந்து எதிர்காலத்தை சொல்கிறது. அந்த எதிர்காலத்தை அமைப்பு நோக்கி ரிஷபராசி கரெக்டாக போயிட்டு இருக்குதா, அதில் சாதக பாதங்கள் என்ன, அதை அனலைஸ் பண்ணணும். இது ஒரு ஜோதிடர கடமை. ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, ரிஷபராசி நேயர்கள் சுக்கிரனோட அருளப்பட்டவர்கள், நல்லா ஒரு சுயமாக சிந்திக்கிறவங்க, எதுவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறவங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறவங்க, உங்களுடைய இலக்கு நல்லபடியாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், ஆனால் அதில் வந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க, நல்வழியை நோக்கி போங்க. ஓகே, சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ அடுத்து வருகின்ற நாட்களில் தை அமாவாசையை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது, வசந்த பஞ்சமி. அது வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தை 20ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை, நல்ல நாள் தான் அன்றைக்கி, சரியா. அன்றைக்கி வந்து என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி வந்து கும்பராசியில் நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அந்த வசந்த பௌர்ணமி நடக்குது, வசந்த பஞ்சமி, சரியா. வசந்த பஞ்சமிங்கிறது நல்லது தான். உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அது கும்பம் முடிஞ்சு இங்கே வந்துடுது, மீனத்துக்கு போயிடுது. அது நல்லதான். ராசிக்கு 11ஆம் இடம் தான். எப்போயுமே ராசிக்கு 10-11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ரிஷபராசிக்கு. ஸோ வசந்த பஞ்சமிங்கிறது வந்து கலை மேலே கொண்டாடுற ஒரு பண்டிகை.
நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம நவராத்திரியை ஒட்டி தான் கொண்டாடுறோம் கடைசி நாள். ஆனால் வட இந்தியாவில் வந்து இதை ரொம்ப கொண்டாடுறாங்க. பஞ்சமி அப்படின்னா என்னென்னா முக்கியமான நாள் பஞ்சமி. அதாவது தை அமாவாசை முடிஞ்சு வருகிற வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி வந்து எப்படின்னா குளிர்காலம் முடிஞ்சு அடுத்து வந்து கோடை காலம் வசந்த காலத்துக்கு ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு வந்து சில பூஜைகள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் நான் முக்கியமான விஷயத்தை சொல்கிறேங்க. சில பேருக்கு போர் அடிக்கலாம், என்னடா இவன் பலனை சொல்லாமல் ஏதோ காரியத்தை சொல்லிட்டு இருக்கானேன்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? பள்ளிக்கூடத்துக்கு போகிறது முக்கியமல்ல, பாடம் படிப்புறது தான் முக்கியம். சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே வீட்டில் உட்காந்து பாடம் படிப்பாங்க, நல்ல மார்க் எடுத்துருவாங்க. ஸோ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன் சார்னு சொல்கிறதுலாம் ரெண்டாவது வேலை தான். பாடத்தை கற்பிப்பது, படித்ததை ஞாபகப்படுத்துவது தான் முக்கியமான வேலை. அதன்படி சொன்னோம்னா பலன்கள் கேட்பது நமக்கு முக்கியமான வேலையே அல்ல. அந்த அமைப்புகளை சொல்கிறது, அந்த அமைப்பு ரீதியாக கிரகங்களோட அமைப்பை சொல்கிறது, அந்த கிரகங்களுக்கு உண்டான வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வாழ்நாள் முழுக்க கூட வரும். சரியா? அந்த பலன்கள் இப்போ தெரியாது, பின்னாடி கூட வரும். ரைட்டு. இந்த வசந்த பஞ்சமி வந்து அன்றைக்கி வந்து என்ன விசேஷம் சார் அப்படின்னா, கிரக நிலைகள் ஒரு 5 கிரகங்கள் வந்து அன்றைக்கி சுபத்துவம் அடைகின்றன. 5 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லாதவர்கள் யார்? எந்தெந்த கிரகங்கள்? சூரியன், குரு, சனி பகவான், சுக்கிரன், புதன். இந்த 5 கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னா நீங்கள் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தாயை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரக தோஷம் தெரிந்துவிடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும் ஜாதகத்தில். அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தா பார்த்து சொல்லிடுவார். அது நல்ல ஜோசியர்கிட்ட கொடுக்கணும். சில பேருக்கு வந்து சில ஜோதிடர்கள் குறை சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. கிரகங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ரிஷபராசி கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு ராசி 11ஆம் இடத்துல இருக்குது. லக்கணாபதி சந்திரன் ராசியில் உச்சமாக இருப்பார், நல்ல அமைப்புங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது இப்படி கரெக்டாக சொல்கிறேன், அனுபவம் தான் ஆசான். கடக லக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்லா இருப்பாங்க. ஏன்னா லக்கணாபதி வந்து ராசியில் உச்சமாக இருப்பார். 50% கிடச்சிருங்க. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு 50% கிடைக்கும். நான் சில நேரம் ஜோதிடத்தையும் உதாரணத்துக்கு சொல்லுவேன், தவறாக எடுத்துக்காதீங்க, பொறுமையாக கேளுங்க. சரியா? பொறுமை இல்லை சார், நான் இப்படிலாம் கேட்க மாட்டேங்கன்னு சொல்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் ஆயிருங்க. ஏன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் கெட்டு போயிட்டார் சார் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அவங்க சில வழிபாடுகள் பண்ணணும். அதுதான் முக்கியமான வழிபாடு, இந்த அமாவாசை வழிபாடு. ஏன்னா அமாவாசை அன்றைக்கி சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார், ஒளி இழந்து இருப்பார். அன்றைக்கி வந்து அமாவாசை வழிபாடு பண்ணிட்டோம்னா சந்திரனோட அருளை பெறலாம். சரியா? அது ரிஷபராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வலுவிழந்து விட்டார் அப்படின்னா அமாவாசை வழிபாடு பண்ணுங்கள், பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். 2 நாள் இருக்குது மாதத்துக்கு, அமாவாசை வரும், பௌர்ணமி வரும். சந்திரன் வலிமை இழந்துட்டார்னா சார் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருப்பார். சூரியனுக்கு 11ஆம் 12ஆம் இடத்துல இருப்பார், இல்லைனா சூரியனுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருப்பார். அதுபோக ராகு கூட சனி கூட சேர்ந்திருப்பார், சனி பகவான் பார்வையில் வந்திருப்பார். இந்த 3 அம்சத்தில் சந்திரன் இருந்தார்னா சந்திரன் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். சந்திரன் எப்போ கெட்டு போயிட்டாரோ அப்போ ரிஷபராசிக்கு வந்து சோர்ந்து போயிடுவான், அவனுக்கு வெற்றியே இருக்காது, ஆள் வந்து இதாகிடுவான், ஒரு உத்வேகமே இருக்காது. ஏன்னா சந்திரன் வந்து ராசிக்கு 3 கூடையவன், சகாய சேனாபதி, தைரிய வீரிய காரிய சேனாபதி. ரொம்ப இதாகிடும். அதுபோல் சந்திரன் வந்து ரிஷபத்துக்கு வந்து வேண்டிய கிரகம், உங்கள் ராசியில் உச்சமடைகிற கிரகம். உங்கள் ராசியில் உச்சமடைகிற கிரகம் வந்து தோந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ராசிக்கு என்ன இருக்குது? பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஆட்சி பண்ணுற கிரகமும் உச்சம் பண்ணுற கிரகமும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராசிநாதன், சந்திரன் ராசியில் உச்சம் அடைகிறவன். இந்த 2 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்து பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், ரிஷபராசியில் நல்லா இருப்பாங்க. ஆமாம் சார், எனக்கு என் ஜாதகத்தில் நான் வேறு ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், ஆனால் என் ஜாதகத்தில் வந்து சந்திரன் என் ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, கெட்டு போகலை. உச்சமாக இருந்தாலும் கெட்டு போகக்கூடாது, சூரியன் கூட சேர்ந்துருக்கக்கூடாது, சனி கூட சேர்ந்துருக்கக்கூடாது, சனி பார்வையில் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் அடைவார், இல்லைன்னு சொல்லலை. அது உச்ச வீடு தான். உச்ச வீட்டில் இருந்தாலுமே கெட்டு போகாமல் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதுபோல் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு சில குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து வலுப்பெறும். அந்த வலுப்பெறுகின்ற கிரகங்களுக்கு வழிபாடு பண்ண வேண்டும். அது குறிப்பாக புதன், குரு, சூரியன், சந்திரன், சனி பகவான். ஓகே நேயர்களே, நீங்கள் வந்து வசந்த பஞ்சமி அன்னைக்கு நல்ல ஒரு வழிபாடு பண்ணுங்கள். சரஸ்வதி சாய் படத்தை வச்சுக்கிட்டு, சரஸ்வதி சாய், மகாலட்சுமி படம், விநாயகர் படம், அம்மன் படம், இந்த 4 படத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பூஜை பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள், பால் அல்லது பாயாசம் வச்சுக்கோங்க. 7 to 10க்குள்ளே அந்த பூஜையை முடிச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வசந்த பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் வசந்தம் வரும், வாழ்க்கை வளம் பெறும். வருகிற 2ஆம் தேதி பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை தான், எல்லாருக்கும் லீவு. ஓகே, இப்போ வந்து இந்த சத்கிரக யோகம் வருது, உங்களுக்கு அடுத்தடுத்து வருது. சத்கிரக யோகத்தின்படி பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்களை சொல்கிறேன். இப்போ நான் பலன்களுக்கு சொல்கிறேன், சரியா? வந்து சில காரணங்கள் காரியங்களை சொல்லியிருக்கிறேன், இப்போ பலன்களுக்கு சொல்கிறேன். சரியா நேர்களே? ரிஷபராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சூரிய நாராயண யோகம், அடுத்து வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து சனியும் புதனும் சேர போகிறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
11ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு சுக்கிரன் நினைவு. இன்றைக்கி சுக்கிரன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு, உச்சம் அடைகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராகுவோட சுக்கிரன் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மூத்த சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க. அதுபோக பெண்கள் விஷயத்துலேயும் ரொம்ப தாராளமாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிங்க சரியா. ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு இந்த ராகு திசை இல்லைன்னா ராகு புத்தி இல்லைன்னா சுக்கிர திசை நடக்காது, ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா. அதே மாதிரி சில அமைப்பில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன் இணை வந்து ஒரு இதை கொடுக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பை கொடுக்கும், ஒரு வெறித்தனத்தை கொடுக்கும், எதுலேயும் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். குறிப்பாக திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு அதில் ஒரு எஃபெக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க சரியா. அதை முடிச்சே அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. உன்னை நினச்சா அதை முடியணும்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோடு இருப்பாங்க. அது நல்ல வேகமாக இருந்தால் பரவாயில்ல, கெட்ட வேகமாக இருந்தால் பிரச்சனை ஆயிரும், கவனமாக இருக்கணும். இதுக்கு தான் ஜனன ஜாதகத்தில் கிரகங்களை பார்க்கணும் சரியா. ஓகே, திருப்பி அதை சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொதுவாகவே தெரியும். இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும்னா, உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு கணிசமான முன்னேற்றம் இருக்கும், மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்கும், பணியாளர்கள் உங்கள் கூட வேலை பார்க்குற சக கோஆர்டினேட்டர்ஸ் நல்லபடியாக ஒத்துழைச்சி போவாங்க. அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். நிம்மதி தான் முக்கியம், வெகுமதியும் கிடைக்கும் சரியா. சில பேருக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், சில பாராட்டு பத்திரங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க வந்து தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், விரிவாக்கம் பண்ணாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தள்ளி போடாதீங்க, எக்காரம் முன்னிட்டும் எதையும் டிலே பண்ணாதீங்க. எது சேர இருந்தாலும் டக்குன்னு செய்யுங்க, நல்லபடியாக முடியும். காதலர்களுக்கு நல்ல காலமாக இருக்குது, காதலர்களுக்கு ஒரு கனிவான நேரமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவில் சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து எங்கே இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனை உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அடாமண்டாக இருக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கோங்க. அதுபோக வந்து அனுசரித்து போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட். இப்போ வந்து ரிஷபராசிக்கு நேர்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனைவி கூட நல்லா அனுசரித்து போங்க. அது மாதிரி தாய்மார்கள் பெண்களும் வந்து கணவன் என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்து போங்க. அதிக உணர்ச்சி வசப்படுங்க அதைங்க சரியா. அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. ஏன்னா ராகு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால எதுவுமே வந்து கொஞ்சம் கூடுதலாக பருவம்னு நினைப்பீங்க, பற்றாக்குறை இருக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதில் பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, பற்றாக்குறையாக இருக்காதீங்க, எதுவுமே வந்து போதும் என்ற மனசில் இருங்க. ஆத்ம சாந்தி வேணும், அமைதியாக இருக்கணும் மனம். ஆத்ம சாந்திங்கிறது என்னென்னா சாந்தப்படுத்தணும் உடம்பை, மனத்தையும் சாந்தப்படுத்தணும். உடலில் உள்ள சில பிரச்சனைகளுக்கும் சாந்தம் தேவை சரி. அதனால் எதுக்கும் அதிகம் ஆசைப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்திலையும் உங்கள் மற்றவங்களோட ஆதரவு இருக்கும். அதுபோக வந்து மனமும் உடலும் நல்லா இருக்கும் சரியா. மடலும் உடலும் நல்லா இருக்கும். ஆனால் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டதாக இருக்கும். உணர்ச்சிக்கு அடிமைப்படுறது எது சார்னா, சில நேரம் மனமும் உணர்ச்சிக்கு அடிமைப்படும், உடலும் உணர்ச்சிக்கு அடிமைப்படும். மனம் உணர்ச்சி வசப்பட்டால் கண்ணீர் வரும், உடல் உணர்ச்சி வசப்பட்டோம்னா தேவையில்லாத புலன்களால் பிரச்சனை வரும் சரியா. அதனால் உடல் உணர்ச்சிகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. புலன்களை அடக்கணும், ஐம்புலங்களையும் அடக்கணும்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா ஃபேராக இருப்பீங்க. இந்த ராகு சுக்கிரன் 11ஆம் இடத்துல சேருது வந்து ஆள் நல்லா ஃபேராக இருப்பீங்க, கவர்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸெலாம் வந்து பிறர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக ரிஷபராசியில் எப்போயுமே அட்ராக்ட் பண்ணி தான் போடுவீங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போதே எப்படி மனசில் வாங்கி போடுவீங்கன்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆகணும், இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மற்றவங்க நம்மளை ஈர்க்கணும், மற்றவங்க சார்பாக நம்ம ஈர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் ட்ரெஸ் போடுவீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இது கைவந்த கலை. ஆடை அலங்காரத்தை போடுறதுல உங்களுக்கு பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா சுக்கிரன் அணுக்கரம் பெற்றவர்கள் அல்லவா, அதனால் ரொம்ப நல்லா போடுவீங்க. அதில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப அலங்காரப்படுத்துவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதுவும் ரோகிணி 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்கலாம் ரொம்ப தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஓகே, நல்லதாகவே இருக்கட்டும். அழகு வந்து ஆபத்தாக மாறிடக்கூடாது, அது பெண்களுக்கு சொல்கிறேன். அழகு வந்து நமக்கு ஒரு கவசமாக தான் இருக்கணும். அழகை ரசிக்கணும், அழகை வந்து அனுபவிக்கக்கூடாது. ஓகே, காதலர்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிவட்டாரத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மனதில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சொல்லாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, காதலராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மூணாந்தர ஆளுக்கிட்ட இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வரும், அதை தவிர்த்துக்கோங்க. அதுபோக வந்து உங்கள் குடும்ப விஷயத்தை வந்து வெளி ஆளுக்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுபோக வெளி ஆளுகளையும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட இருக்க வேண்டாம். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்கள் குடும்பத்தில் சில பேர்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம்,
நண்பர்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் குடும்ப சார்ந்த விஷயத்தில் நண்பர்களோட தலையீடு இருக்கும், அவங்களோட சவால்கள் இருக்கும், அதை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபினான்ஸ் கண்டிஷன் எப்படி சார் இருக்கும்? அதான முக்கியம். டப்பு காசு தான் முக்கியம். காசு வேணும். காசு இல்லைன்னா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. டப்பு லேது நான் கிட்ட டப்பு லேதும்பாங்க சில பேர் தெலுங்கில். டப்பு இருக்கணும், சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கையில் காசு ஸ்திரத்தன்மை இருக்கணும்னா கொஞ்சம் செலவுகளை குறைக்கணும், சரியா? செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா 12 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறான். செவ்வாய் நீச வக்கரமாக இருக்கிறாரு. குடும்ப செலவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும், கவனமாக இருக்கணும், சரியா நேர்களே? அதுபோக செலவுகள் இருந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் தகப்பனோ அண்ணன் தம்பியோ யாரோ ஆதரவாக இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போயிடுவீங்க. தாய்கிட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அம்மா கொஞ்சம் காசு கொடுமா, ஒரு 4000 கொடுமா, நான் அப்புறம் தர்றேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில பேருக்கெல்லாம் வரும், சரியா? அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நிதி நிலைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதுசாக எதனாச்சும் வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தால் கவனமாக வாங்குங்க, சரியா? முதலீடுகள் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பெரியவங்க கேட்டு வாங்குங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடம் வந்து சனி பார்வை இருக்குது. மாசி மாதத்துலேருந்து சூரியனை சேர்ந்து போய் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பார்ப்பார். தாவிட்டே பார்த்தாலுமே 4ஆம் இடம் வண்டி வாகனம் அதில் வந்து கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுபோக வந்து முதலீடு பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ நிதிநிலை வந்து நல்லா தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர்கிட்ட கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் செலவுகளை குறைங்க, திட்டமிட்டு காரியங்களை பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். தெரியும், எதாக இருந்தாலும் வீட்டில் கேட்டு செய்யுங்க, சரியா நேயர்களே? அந்த அமைப்பு வரும். 30/3/2025 பின்னாடி மிக சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதம் 30க்கு பின்னாடி நல்லாயிருக்கும். 30/3/2025 21/4/2025 வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற காலங்கள் நல்லாயிருக்கும். இடையில் இந்த பிப்ரவரி மாதத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஓட்டி விடணும், சரியா? பிப்ரவரி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சனி சூரியன் சேருவாங்க பிப்ரவரி 14க்கு மேலே. அது வந்து எப்படின்னா, சனி பகவான் ஒரு தொழில் கிரகம் தான், 2ஆம் நிலை தொழில் கிரகம், சூரியன் முதல் நிலை தொழில் கிரகம், ரெண்டும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் சில எதிர்பாராத சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இருந்தாலும் புதன் இருக்கிறாரு. புதன் இருந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். இருந்த போதிலும் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது, சரியா? 2 பேருடைய காரகத்தவங்களும் ஒத்து போகாது. ஆனால் 2 கிரகங்களுமே வந்து ரிஷபராசிக்கு வந்து நல்ல கிரகங்கள் தான். சூரியன் 4 கூடியவர் தான், சுகஸ்தானாபதி தான். சனி பகவான் ராஜயோகாதிபதி தான், 9-10 கூடியவர் தான். புதனும் நல்ல கிரகம் தான், 2-5 கூடியவர் தான். ஸோ அந்த 3 கிரகங்களுமே நல்ல ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள் 10ஆம் இடத்துல சந்திக்கும் போது நல்ல பலன்களை கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கும், கோடீஸ்வர யோகம் இருக்கும், நல்லா எல்லாம் கிடைக்கும். ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா? கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா லாபம் நல்லபடியாக இருக்கும். இல்லைனா லாபத்தில் சில பிரச்சனைகள் வரும் தொழில் பண்ணுறவங்க. ஓகே, அடுத்து உத்தியோகம் பண்ணுறவங்க என்ன மாத சம்பளம் தானே. அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்கும், சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உழைப்புக்கற்ற ஊதியத்துக்கற்ற உயர்வு இருக்கும். முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். நல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனே வேலை பார்க்குறவங்க நல்லபடியாக இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. மேலதிகாரியோட சப்போர்ட் இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும், ஊதிய உயர்வு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. நிறைய பேர் அந்த வேலையும் இருக்கிறாங்க. யூஎஸில் இருக்கிறாங்க, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் பொறுமையாக இருக்கணும், சரியா நேர்களே? உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுபோக வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். அதனால் அவசரப்படாமல் இருங்க. ஆனால் சுற்றி நல்லபடியாக நடக்கும். சினிமா ஊடகம் சம்மந்தப்பட்டவங்க, சினிமா கலை சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் மீடியான்னு என்ன, ஊடகத்துறை, சரியா? மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மோதல்கள் வரும். அதனால் கவனமாக இருங்க. சிறு ஊழல்களும் இருக்கும், மோதல்களும் இருக்கும். கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகளை கவனமாக போகணும். நிர்வாகத்தை கூட எச்சரிக்கையாக இருங்க. அதுபோக வந்து சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முன்னேற்றமான காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருப்பீங்க, சரியா? உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது ரிஷப ராசியில். சட்டம், லா படித்தவங்களுக்கு, சட்டத்துறையில் இருக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொட்டகாரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இவ்வளோ நாளாக பின்னடைவாக இருந்தவங்க, சற்று பின்தாங்கி இருந்தவங்களுக்கு வெற்றி
பாதையை நோக்கி ஆரம்பிப்பீங்க. சரியா? அதனால் சட்டம் படித்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்குது. புரொடக்ஷனில் இருக்கிறவங்க, உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலமாக இருக்கும். சரியா? பொருட்கள் எல்லாம் நல்லபடியாக சேல்ஸ் ஆகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறைன்னா கிரியேட்டிவ் மைண்டு, ஒன்றை கண்டுபிடிக்கிறது, இப்படி இதில் இருக்கிறவங்க நிறையா சொல்லலாம். கணித ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி, இப்படி சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் கிரியேட்டிவாக இருக்கிறவங்க, உருவாக்குறவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நாளாக இருக்கும். மற்றவங்க வந்து உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரியா? அதுதான் பெரிய விஷயம். பணம் கிடைக்கிறதோ இல்லையோ, நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும். அந்த ரெகக்னேஷன் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக உத்தியோகம், இப்போ நான் சொன்னதெல்லாம் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா மகாலட்சுமியை கும்பிடுங்க. மகாலட்சுமி தேவையை வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நிதி நிலைமை, ஃபினான்ஸ் பொசிஷனுக்கும் மகாலட்சுமியை தான் கும்பிடணும். ஒவ்வொரு அமைப்புக்குமே வந்து சில தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது மாதிரி திருமண விஷயம், காதல், இதில் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா ரிஷபராசினியர்கள் செவ்வாயை கும்பிடணும், முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். இப்படி சில காரியங்களை வந்து நம்ம வீட்டிலே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. பலன்கள் சொல்லும்போதே சில பூஜை புனஸ்காரத்தை சொல்லுவேன். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வசந்த பஞ்சமி, தை அமாவாசை, இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த காரியத்தெல்லாம் அப்பப்போ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து எப்படி சார், பண விஷயத்தை சொல்லியாச்சு. அடுத்து வந்து தொழில் ஒரு முக்கியமாக இருக்குல்ல. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, ஏற்கனவே சொன்னேன் நான், அதை திருப்பி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. முதலீடு பண்ணுறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கணும். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். சொந்த தொழிலில் முதலீடு பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் ஜாதக தசாபுத்தி அந்தரத்தை செக் பண்ணிக்கணும். அதுபோக வந்து பொறுமையாக இருக்கணும். சரியா? புதிய ஆளுகள் விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும். அதுமாதிரி புதிய நிறுவனோட கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இல்லைன்னா புதிய நபர்கள் அறிமுகமாகறாங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட பயோடேட்டா என்ன, அவங்களோட ஆரிஜின் என்ன, அவங்களோட நிலவரம் என்ன, எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டில் போகணும். பொறுமையாகவும் இருக்கணும், நிதானமாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம், இது ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் தான் நம்ம ஆரோக்கியம். சரியா? சுவர் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சரியா? மனம் நல்ல ஒரு நிலையில் இருக்கும். குடும்பத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனதில் ஒரு நிம்மதி வந்துடும். வேலை பார்க்குற இடத்துல 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பாங்க, குடும்பத்தில் ஊக்கப்படுத்துவாங்க, நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து நான் சொன்ன மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க, உறவுகளை மேம்படுத்துங்க, நல்லபடியாக இருக்கும். புரிதலை வளர்த்துக்கோங்க. சரியா? உணர்ச்சி வசப்படாமல் புரிதலை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து நல்லா இருக்குது. அடுத்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா அவருடைய சாலிசா மந்திரத்தை படிங்க. அடுத்து மாணவ செல்வங்கள், மாணவர்கள், ரிஷபராசியில் படித்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படாதீங்க. ஸ்கூலில் பசங்க கூட சண்டைக்கு போயிடாதீங்க, வம்பு தும்புக்கு போகாதீங்க, கவனமாக இருக்கணும். அதுபோக அப்படி இருந்தாலுமே உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. இளங்கலை படிக்கிற மாணவர்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சரியா? நல்லா படிப்பீங்க, நல்லா மார்க் எடுப்பீங்க. யூஜி பிஜி படிக்கிற மாணவர்களுக்குலாம் நல்லா இருக்குது, நல்லபடியாக படிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஜி முடித்து அதுக்கு மேலே ரிசர்ச் பண்ண போகிறவங்க, வேறு படிப்புக்கு போகிறவங்க, மேல் படிப்புக்கு போகிறவங்களாம் வெளிநாட்டுக்கு போகலாம். ஆராய்ச்சி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் செயல்பாடில் சில பொறுமைகள் இருக்க வேண்டும். சில சவால்களை எதிர்பார்த்தா இருப்பீங்க. சரியா? மற்றபடி நல்லா இருக்குது. யூஜி பிஜி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன் அந்த மேற்கொண்டு மேலே லெவலுக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 10th +2 படிக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும்ப்பா. 3/4/2025 வரைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு. அதுபோல் 2 கூடையவனும் சனி பகவான் கூட போய் சேர்றாரு. யார்? புதனும். 10/2/2025 பின்னாடி வர பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து சனி பகவான் கூட போய் சேருவார். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். அதனால் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மந்த நிலையாகவும் இருக்கக்கூடாது, வேகமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மத்தியமாக இருக்கணும். சிலவர் ரொம்ப அசந்து போயிடுவான், சிலவர் ரொம்ப வசந்து போயிடுவான். அது எப்படின்னா, ஒருத்தன் வந்து குத்துனாலும் நகல மாட்டான்.
ஒருத்தன் வந்து தொடுறதுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் அதெல்லாம் செய்ய வைப்பார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆரம்ப கல்வியில் வந்து ஒரு புரிதலை கெடுத்துருவார், ஒரு வேகத்தை கொடுப்பாரு, படபடப்பாக கொடுப்பாரு, டென்ஷனாக கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் வந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் கூட போய் சேர்றாரு. அவர் ஒரு கோணத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலுமே சனி பகவான் கூட சேரும்போது தன்னோட சுயநிலை இழப்பார். புதன் எப்போல்லாம் தன்னுடைய இயல்பை இழக்கிறாரோ அப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து அறிவுத்திறன் குறையும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து அறிவு இடம், கல்வி இடம், வாக்குஸ்தானம். பேச்சில் ஒரு பிசக்கு இருக்கும், ஒரு உளறல் இருக்கும், புரியாமல் பேசுவோம். அதுபோக படிப்பில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டு. படிப்பில் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சரியா? சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லது தான். ஏன்னா சூரியன் வந்து 4க்கு உடையவன், உயர்கல்விக்கு உடையவன். ஆரம்ப கல்வி படித்தாலுமே உயர்கல்வி நோக்கி தானே போகிறீங்க. 10ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் தான் போக முடியும், 11ஆம் கிளாஸ் தான் போக முடியும். யாரும் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 9ஆம் கிளாஸ் வரப்போகிறது கிடையாது. என்றைக்குமே நம்ம ஒரு வகுப்பில் இருக்கிறோம்னா அடுத்த கிளாஸுக்கு தான் போவோம், முன்னேறி தான் போகணும். யூஜி முடித்தா பிஜி முடிஞ்சால் அதுக்கடுத்து மேலே எம்ஃபிஎல், பிஹெச்டி அப்படி போயிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா படிப்பில் வந்து ஒரு அக்கறை இருக்கும், முன்னேறி போகலாம். சரியா? மலன்னு முன்னேறி நல்லா அப்படி ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்குது. இந்த வருகிற 3 நாள் சொல்லியிருக்கிறேன் நான். தை அமாவாசை, அடுத்து வந்து வசந்த பஞ்சமி, அதுக்கடுத்து 30/3/2025 வருகிற சத் கிரக யோகங்கள். அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷத்துக்கு ஒரு கிடக்கிற யோகம் வந்து இப்போ ராசி 11ஆம் இடத்துல நடக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கும். சரியா நேயர்களே? நான் வந்து இப்போதைக்கு வந்து அடுத்து வருகின்ற ஒரு 1.5 மாதத்துக்கு பலன்களை சொல்லியிருக்கிறேன். 30/3/2025 ஒட்டி வருகிற காலகட்டத்திலும் பலன்களை சொல்லுவேன், தொடர்ந்து வீடியோ போடுவேன். சரியா நேயர்களே? கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணுவேன். அது என்னோடய கடமை. ஒரு ஜோதிடர் என்பவன் இது நிகழ்காலத்தில் நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கணும். அதுபோக நிகழ்காலத்தில் இருக்க கிரக நிலைகளை அனலைஸ் பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணணும், அதை தான் ப்ரிடிக்ஷனை கொடுக்கணும். எதுவுமே வந்து புள்ளி விவரத்தோடு தான் சொல்லணும். ரிஷபராசிக்கு அப்படி இப்படி அப்படின்னு மாயாஜால வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. இந்த விட்டலாச்சாரியர் படத்தில் வர மாதிரிலாம் நம்ம கதை சொல்லக்கூடாது. இன்றைக்கி யூடியூப்பை திறந்துட்டோம்னா நிறைய பேர் போடுறாங்க, பிரம்மன் சொன்னது, சித்தர் சொன்னது, அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. வேத ஜோதிடத்தில் வந்து கிரகங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க, கிரக வீடுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அமைப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. ஜாதக அலங்காரமாக இருந்தாலும் சரி, விருத்தி ஜாதகமாக இருந்தாலும் சரி, பாரிஜாத ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பழமையான புத்தகங்களில் படித்தோம்னா அவங்க வந்து அமைப்பை சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் செய்யுளாக சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. யாருமே வந்து இந்த சித்தர் சொன்னார், இந்த பிரம்மான் சொன்னார், அந்த ரிஷி சொன்னார் சொல்லவே இல்லை. யாருமே எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு லக்கணத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து நடைமுறையாக கண்டுபிடிச்சது தான். இப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருக்கான், உடனே சொல்லிடுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தானா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கதை. அது வந்து உண்மையான நிதம் எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தருக்கு அப்படி நடந்திருக்கும். அதை உடனே கண்ணங்கிட்ட போய் கதை பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா கண்ணன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் தான். ஆவினி மாதம் அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார், அஷ்டமி திதி பார்த்து பிறந்தார் ரோகிணி நட்சத்திரத்தில். கண்ணை வந்து கம்சனை அழிக்க தான் பிறந்திருக்கிறான். அது வந்து அந்த அவதார படைப்பு. கம்சன் ஒரு கொடூரமான அரக்கன், அவனை அழிக்க வந்து கண்ணன் பிறந்தார். அது ஒரு அவதார படைப்பு. அவதாரம் வந்து வேறு, நம்ம மனிதன். சரியா? நமக்கும் அவதாரத்தை சம்மந்தப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் கண்ணன் ஜாதகமெல்லாம் போடுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா ஜாதகம், அனுமார் ஜாதகம், சாமி ஜாதகத்தெல்லாம் போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யூடியூப்பில் திறந்துட்டோம்னா நிறைய கப்ஸாக தான் இருக்குது. சரியா? அதுக்காக வந்து நான் வந்து 100க்கு 100 கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் இறைவன் எனக்கு கொடுத்த அறிவு அனுபவம், அதுபோக பஞ்சாங்கம், என்னோட அனலைஸ், இதை உங்களுக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். மேக்ஸிமம் இதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே தேதி விவரம் தான் சொல்லுவேன். சரியா? சும்மாலாம் வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதெல்லாம் சொல்ல கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கெல்லாம் தாய்மாமனுக்கு ஆகாதெல்லாம் கிடையாது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய்மாமலாம் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்கிறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், பிரம்மன் சொன்னது, ரிஷபராசிக்கு அவர் சொன்னது, இவர் சொன்னது, யார் சொன்னதுமே கிடையாது. இதெல்லாம் 10ஓட 11 போயிடும். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ் தான். உங்களுக்கு இப்போ வந்து சயின்ஸில் நாலேஜ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்குன்னா நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஞாபக சக்தி இருக்கணும், 3 தெரியணும், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடம் வந்து ஒரு சமன்பாடு தாங்க. ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா அது சமன்பாடு தான். அவர் பிறந்த தேதி, டயம், அது ஜாதகத்தை எடுக்கிறோம். ஜாதகம், ராசி கட்டம், நவாம்சம், பாவச்சக்கரம், தசாபுத்தி,
மற்ற வழிபாடுகள், கிரக நிலைகள், சேர்க்கங்கள், கிரக புஷ்டம் இதெல்லாம் பார்த்து அந்த ப்ரிடிக்ஷனை கொடுக்குறோம். அப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு பலன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கணக்கு தான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக வந்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ ஜோதிடம்ங்கிற ஒரு ஈக்குவேஷன் தான். மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து சயின்ஸ்னால் என்ன? சயின்ஸில் என்ன படிக்கிறோம்? ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன், பிரதிபலிப்பு அண்டு ஈர்ப்பு, ரெண்டும் தான் சயின்ஸில் இருக்கும் மேக்ஸிமம். அது மாதிரி கிரகங்களோட பிரதிபலிப்பு அண்டு ஈர்ப்பு, அட்ராக்ஷன், இது ஒன்று சயின்ஸ். இதில் தான் இந்த திக்பலன் வருது. ஜோதிடத்தில் பண்ணோம்னா சத்பலம்னு வரும். 6 விதமான பலன்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. 6 விதமான பலன்களை வச்சு தான் ஜோதிடமே இருக்குது. அப்புறம் அந்த நட்சத்திரம், திதி அதெல்லாம் வேறு. அதெல்லாம் இணை அமைப்புகள். முக்கியமான அமைப்புங்கிறது இந்த சத்பலம் தான். சத்பலத்தை வச்சு தான் ஜோதிடத்தை சொல்ல முடியும். ராசி கட்டம், நவம்ச கட்டம், பாவச்சக்கரம், பாதசார முறைகள், தசாபுத்தி அமைப்புகள், இந்த 5 தான். பஞ்சாங்கங்களில் இந்த 5 ரொம்ப முக்கியம். பஞ்சாங்கிறது வேறு. அது நாள், திதி, கிழமை, கரண யோகங்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் ஜோதிடம். ஸோ ஜோதிடங்கிறது முழுக்க சயின்ஸ், மேக்ஸ். அதுபோக ஒரு ஜோதிடரோட ஞாபக சக்தி, இறைவன் அவர் கொடுத்த அருட்கொடை, இறைவனோட அணுக்கரம் இருக்கணும். அந்த ஜோதிடருக்கு இருக்கணும். ஜோதிடராகருக்கும் இறைவனோட அணுக்கரம் இருக்கணும். அதுபோக அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கணும். ஜோதிடத்தை சொல்லவோ புரியுதற்கோ பேசுறதுக்கோ கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கணும். குறிப்பாக புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும், குரு நல்ல நிலைமையில் இருக்கணும், கேதுவும் நல்ல நிலைமையில் இருக்கணும், சந்திரனும் சுமாராக இருக்கணும். ஏன்னா சந்திரன் தான் மனோகரகன். ஒரு ஜோதிடரோட மனது நல்லா இருந்தால் தான் கரெக்டாக பேச முடியும். அவனே மனசுக்குள்ளே 1008 சிந்தனை வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், சரியாக பேச முடியாது. ஸோ எல்லாமே கலந்து இருந்தால் தான் நல்லா ஒரு பலனை சொல்ல முடியும். ஓகே நேயர்களே, ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ நல்லா இருக்குது. இந்த சத் கிரக யோகம் அபூர்வமாக நடக்கிற யோகம். ஒரு 48 வருடம் கழித்து வருகின்ற இந்த யோகம் உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் வரப்போகுது. நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்கள் விரலுக்கேற்ற விற்கும். 1000 சம்பாதிச்சிங்களா 1000 கிடைக்கும், லட்சம் சம்பாதிச்சிங்களா லட்சம் கிடைக்கும், கோடிகள் சம்பாதிச்சிங்களா கோடிகள் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு இன்வால்மெண்ட், உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி நடை போடுங்கள். வெற்றி இலக்கை நோக்கி போங்க. நல்லாயிருக்கும். சரியா? அந்த கிரகங்களோட அணுக்கரம் இருக்குது. கையில் கவசம் இருக்குது, கையில் வாளும் இருக்குது. தயாராகுங்க, போங்க, முன்னேறிக்கிட்டே இருங்க. இங்கே உழைக்கிறவங்களுக்கு தான் இடம். சரியா? சும்மா ஜாதகம் பார்த்தேன், யூடியூப்பில் கட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை சும்மா கிடக்கிறவனுக்கெல்லாம் பலன் கிடைக்காது. உழைப்பு அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு. சரியா? அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அமைப்புகள் சாதகமாக இருக்குது. அதை உங்களுக்கு நல்ல வழியை பயன்படுத்திக்கோங்க. சூழ்நிலை சாதகமாக இருக்குது. சாதகம் தான் ஜாதகம். ஜாதகம்னா என்ன? சாதகமாக பார்த்து 4 பலன்களை சொல்கிறது தான் ஜாதகம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன். கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிசம் 1, 2 இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சகல நலன்களையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.